ஸ்ரீ குருபியோ நமஹ. பரங்குன்றம் திருவருள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். திருப்பரங்குன்றம் திருமுருகன் திருவருளால் நீங்கள் எல்லாரும் எல்லா நலமும் வளமும் பெற்று சந்தோஷமாக இருக்கணும்னு நான் முருகப்பெருமான பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். இன்றைக்கி ஒரு உன்னதமான நாள். இன்றைக்கி அதாவது 8ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2025 இன்றைக்கி தான் அயோத்தியில் அருணாச்சல கவிராயனுடைய திருவுருவச்சிலை திறப்பு விழா நடைபெறுகிறது. மகான்களான புரந்தரதாசன் மற்றும் தியாகராஜர் ஆகியோருடன் சேர்த்து இவரது திருவுருவச்சிலையும் இன்று திறக்கப்படுகிறது. அருணாச்சல கவிராயர் ஒரு புகழ்பெற்ற தமிழ் கவிஞர் மற்றும் கர்நாடக இசை அமைப்பாளர். கர்நாடக இசையின் ராகங்களில் தமிழ் பாடல்களை எழுதி தமிழுக்கு பெரும் தொண்டாற்றிய தமிழ் மூவருள் முத்துத்தாண்டவர், மாரிமுத்தா பிள்ளை, அருணாச்சல கவிராயர் ஆகிய மூவரும் மிக முக்கியமானவர்கள். இவர்கள் தமிழ் மூவர் என்று குறிப்பிடப்படுகின்றனர். அருணாச்சல கவிராயர் தமிழிசையின் நாடக மரபை வளர்த்ததில் இவர் முக்கிய பங்காற்றினார். இவர் 1711ஆம் ஆண்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள சீர்காழிக்கு அருகிலுள்ள தில்லையாடி கிராமத்தில் பிறந்தார். இளம் வயதிலேயே பெற்றோரை இழந்த இவர் தருமபுரம் ஆதீனத்தில் தமிழ், சமயம், சம்ஸ்கிருதம் ஆகியவற்றை நன்கு பயின்று அவற்றில் புலமை பெற்று அதன் பின்னர் தனது 30வது வயதில் திருமணம் செய்து கொண்டார். கருப்புரை சேர்ந்த ஒரு பெண்ணை இவர் திருமணம் செய்து கொண்டார். இவருடைய குடும்ப வருமானத்துக்காக நகை வியாபாரியாகவும் வட்டிக்கு பணம் கொடுப்பவராகவும் தொழில் செய்தார். அதன் பின்னர் தன்னுடைய நண்பரான சிதம்பரம் பிள்ளையின் முயற்சியின் காரணமாக சீர்காழியில் குடியேறி அதன் காரணமாக சீர்காழி அருணாச்சல கவிராயர் என்று அழைக்கப்பட்டார். இவரது முக்கியமான படைப்பு ராம நாடக கீர்த்தனைகள் அல்லது சங்கீத ராமாயணம் ஆகும். அவரது சிஷ்யர்களான கோதண்டராமையர் மற்றும் வெங்கடராமையர் ஆகிய இருவரும் அந்த கீர்த்தனைகளுக்கு ராகம் அமைத்து இசை வடிவம் கொடுத்தனர். ராமாயண கதையை அடிப்படையாக கொண்ட இந்த படைப்பு 285 இசைப்பாடல்களை கொண்டது. இந்த இசை நாடகம் பாரம்பரியமாக ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோவிலில் அரங்கேற்றப்பட்டது. அந்த அரங்கேற்றத்துக்கு முன்பாக இவர் ஸ்ரீரங்கநாதரை குறித்து ஏன் பள்ளி கொண்டிரையா என்ற கீர்த்தனையை பாடினார். இவரது ராமநாடக கீர்த்தனைகளுள் சீதாதேவி கன்னி மாடத்திலிருந்து முதலாக ஸ்ரீராமரை கண்ட பொழுது பாடுவதாக அமைந்திருக்கும் யாரோ இவர் யாரோ என்ற கீர்த்தனை, ஆஞ்சநேய சுவாமி முதலாக சீதையை பார்த்த பொழுது பாடுவதாக அமைந்திருக்கும் கண்டேன் சீதையை என்ற கீர்த்தனை முதலான பல கீர்த்தனைகள் புகழ் வாய்ந்தவை, இன்றளவும் பிரபலமாக இருப்பவை. அரங்கேற்றத்திற்கு பிறகு மிக பிரபலமடைந்த இவரது கீர்த்தனைகள் தஞ்சாவூர் மகாராஜா துளஜாஜியின் கவனத்தை ஈர்த்தன. அவர் அரசவையில் கவிராயரை அங்கீகரித்து கௌரவித்தார். இந்த அரசவை ஆதரவு ராம நாடகத்தை சாதாரண மக்கள் மத்தியிலும் நிலைத்த புகழை பெற்றது. இதன் மூலம் இந்த படைப்பு தமிழ் இசை நாடக வரலாற்றில் ஒரு மூல நூலாக மாறியது. தம்முடைய 67ஆம் வயதில் 1779ஆம் ஆண்டு கவிராயர் இந்த பூவுலகை நீத்து பொன்னுலகை அடைந்தார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு ஆன்மீக தகவலோட விரைவிலேயே உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.